தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரே சமூகமாக, ஒரே குடும்பமாக, ஆண்டவர் இயேசுவின் அன்பு பிள்ளைகளாக, அவரது சகோதர சகோதரிகளாக என்று இந்த நேரத்திலே ஆண்டவர் எங்களை வா என்று கூப்பிட்டு அழைத்திருக்கிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு இங்கே நேரத்தில் வந்திருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல, கடந்த வாரம் சொன்னது போல, தற்செயலாக யாருமே வரவில்லை. ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் கூப்பிட்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அந்த ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் நன்றி கூறியவர்களாக, எங்கள் கவலைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மறந்தவர்களாய் அந்த தூய ஆவியினால் நிரப்பப்படுமாறு எங்கள் இதயங்களை ஒரு நிமிஷம் தயார்படுத்துவோம். எங்கள் இதயங்களை தயார்படுத்த எங்களுக்கு உதவக்கூடிய மிகச்சிறந்த ஆயுதம் தான் இந்த நன்றி. பல வேளைகளில் முள்ளும் கல்லுமாக இருக்கிறது எங்கள் இதயங்களுக்குள். ஆண்டவருடைய வார்த்தையோ ஆண்டவருடைய அன்பு வர முடியாமல் தவிக்கிறது. அவ்வாறு கஷ்டங்களால் நிறைந்து போன எங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவர் அந்த தூய ஆவியை தரும் முன் நாங்கள் நன்றி கூறி அந்த கற்களையும் முட்களையும் அகற்றி எங்கள் இதயத்தை தயார்படுத்துவோம். ஒரு நிமிஷம் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஆண்டவருக்கு நன்றி இயேசுவே வாயை திறந்து சொல்லுவோம். இதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து சொல்லுவோம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus, praise you Father, thank you Lord. நன்றி இயேசப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசு. எங்கள் உடலினுடைய பொசிஷன், எங்கள் இதயத்தின் நிலையை காட்டுகிறது. இது நேரங்களை கண்களை மூடியவர்களாக எங்கள் கைகளை இரண்டையும் அகல திறந்து வைத்து முடிந்த வரையில் எல்லாரும் அப்படியே எங்கள் இதயத்தில் ஆழத்தில் கேட்போம். எப்படி இருக்குது இந்த இதயம்? அமைதியா இருக்குதா? மகிழ்ச்சியா இருக்குதா? சந்தோஷமா இருக்குதா? இதயத்தில் அன்பு இருக்குதா? பணிவு இருக்குதா? தாழ்ச்சி இருக்குதா? இது எதுவுமே இல்லாட்டி ஆண்டவர் இன்று எங்களுக்கு தருகிற பதில், உனக்கு தூய ஆவி காணாமல் இருக்கிறது. கலாத்தியருக்கு எழுதிய அதிகாரம் 5வது, கலாத்தியருக்கு எழுதிய புத்தகம் 5வது அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரையில் தூய ஆவியின் கனிகள் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி. இன்று எங்கள் இதயத்துக்குள்ள அவை எதுவுமே இல்லாட்டி இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னை உமது தூய ஆவியினால நிரப்பும். நீங்க கேளுங்க. பைபிளில் அழக இயேசு சொல்கிறார், ஒரு தந்தையிடம் மகன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? அப்படிப்பட்ட கெட்டவர்களாகிய நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கும் பொழுது அந்த வானக தந்தை கட்டாயம் அந்த தூய ஆவி எங்களுக்கு தருவார். அந்த நம்பிக்கையில் இந்த நேரம் கேட்போம், ஆண்டவரே என்னை வந்து நிரப்பும், என் இதயத்தை நிரப்பும், எனது குடும்பத்தை நிரப்பும், எனது வாழ்க்கையை நிரப்பும். ஆண்டவர் நிரப்புகிற தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. இந்த பாடலை பாடி ஆண்டவரிடம் வந்து தூய ஆவியின் வல்லமையை கேட்போம். நீரப்பிடுங்க, நீரப்பிடுங்க, நீரப்பிடுங்க இயேசுவே, உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நீரப்பிடுங்க இயேசுவே. ஒவ்வொருவரும் கேட்போம். உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நீரப்பிடுங்க இயேசுவே. இதயத்தை திறந்து கேட்போம். நீரப்பிடுங்க, நீரப்பிடுங்க, நீரப்பிடுங்க இயேசுவே, உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நீரப்பிடுங்க இயேசுவே, உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நீரப்பிடுங்க இயேசுவே. இந்த நேரத்தில் எங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரை நினைத்து பார்த்து, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களையும், அந்த நோய்வாய்ப்பட்ட ஒவ்வொருவரையும், வேதனையால் வாடுகிற ஒவ்வொருவரையும், துன்பத்தால் வாடுகிற ஒவ்வொருவரையும்,
கடன் பிரச்சனையால் வாழுகிற ஒவ்வொருவரையும், பாவத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து, வேலை செய்கிறவர்களை எங்களோட கூட நடக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து கேட்போம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்பும். என்ன மட்டுமில்லை, இந்த முழு உலகத்தையும், இந்த இலங்கை நாட்டையும், என்னை குடும்பத்தையும், எனது பங்கையும், எனது மறைமாவட்டத்தையும் நிரப்பும் என்று கேட்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் கேட்கும் பொழுது கட்டாயம் தருவார். நன்றியோடு கேட்போம். நிரப்பிடுங்கப்பா, நிரப்புங்க இயேசப்பா. நன்றி இயேசு. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க இயேசுவே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க இயேசுவே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க இயேசுவே. நன்றி இயேசு. இந்த நேரத்தில் எங்கள் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த தூயாவியை வாக்களிக்கிற அந்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். வாயை திறந்து நாங்கள் நன்றி சொல்ல சொல்ல அந்த தூயாவிட வல்லமை எங்களுக்குள் இறங்கி வருகிறது. நிரப்புகிற தேவன் சும்மா வரமாட்டார். அந்த நிரப்புகிற அந்த தூயாவியானவர் எங்கள் காயங்களை குணமாக்குவார், எங்கள் பாவங்களை மன்னிப்பார், எங்கள் பழைய வாழ்க்கையை தூக்கி போட்டு ஒரு புதிய வாழ்க்கையை தருவார். அந்த நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் கைகளை விரித்து ஆண்டவருக்கு வாயை திறந்து நன்றி சொல்லுவோம். எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றே தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு அந்த தூயாவியின் கொடையை தருகிற தேவனே உமக்கு நன்றி 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 நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க இயேசுவே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க இயேசுவே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க இயேசுவே. நன்றி இயேசு, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு, நன்றி தகப்பனே, நன்றி இயேசப்பா, நன்றி இயேசுவே. இஸ்ரேல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு வந்த பின் 40 ஆண்டுகள் ஆண்டவர் அவர் ஒவ்வொருவரையும் கவனமாக பார்த்து அவர்கள் இதயத்தை சுத்தப்படுத்தி அவரது வாழ்வை சுத்தப்படுத்தி வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு கூட்டிக் கொண்டு வந்தார். கூட்டிக் கொண்டு வந்த பொழுது யோசுவா அவர்களை வழிநடத்தி சென்றார். யோசுவா 24ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான வசனம் வருகிறது. யோசுவா அந்த இஸ்ரேல் மக்கள் முன்னால் எழும்பி நின்று சொல்கிறார், நீங்கள் எப்படி போவீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் நானும் எனது குடும்பமும் எனது வீடும் இதுவரை காலமும் என்னை வழிநடத்தி சென்ற அந்த ஆண்டவருக்கு மட்டுமே நாங்கள் சேவை புரிவோம். அந்த ஆண்டவரை தவிர வேறு யாரையும் நினைச்சு பார்க்க மாட்டோம். அவரை தவிர உண்மையான கடவுள் வானத்திலும் பூமியிலும் வேறு எவருமே இல்லை. விழும்பு என்று தைரியமாக சொன்னார். இன்று எங்கள் வாழ்க்கையை ஒரு நிமிஷம் திரும்பி பார்ப்போமா? அந்த தூயாவியினும் கொடையை பெற்றிருக்கிற நாங்கள் ஞான ஸ்நானத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்த அந்த தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் இதுவரை காலம் ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு நிமிஷம் எங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைச்சு பார்ப்போம். இத்தனை வருஷம் நீங்கள் 50 வருஷம் 70 வருஷம் 100 வருஷம் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இதுவரை காலமும் நீங்கள் தாயின் கருவில் உருவானது முதல் இதுவரை காலமும் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்து உங்களை ஒரு கரு போல காத்திருக்கிறார். எந்த துன்பத்திலும் உங்களோடு நடந்திருக்கிறார். அந்த கடற்கரையில் இருந்த அந்த கதை போல ஆண்டவர் கஷ்டமான நேரங்களிலே உங்களை தூக்கி சென்றிருக்கிறார். உங்கள் முடியாத இருந்த நேரங்களிலே உங்களை அரவணைத்து பாதுகாத்திருக்கிறார். உங்கள் காயங்கள் பட்ட நேரத்தில் உங்களை தொட்டு குணமாக்கி இருக்கிறார். நாங்கள் பாவத்திலே விழுந்த பொழுது உங்களை மன்னித்து அரவணைத்திருக்கிறார். அந்த தேவனுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லுவோமா? எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இருக்கிற கஷ்டங்கள் கவலைகள் ஒரு பக்கம் வைத்துவிட்டு இதுவரை காலமும் உங்களோடு இருந்த தேவன் இனியும் இருப்பார் என்றதை நம்பிக்கையில் ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, ஆராதிக்கிறோம் ராஜா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. இந்த நேரத்தில் இந்த பாடலை பாடி அழகான பாடலை பாடி ஆண்டவருக்கு எங்கள் இதயங்களை திறந்து நன்றி சொல்லுவோம். எங்கள் குடும்பங்களை அப்படியே ஒப்புக் கொடுப்போம். அதில் இருக்கிற பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அவர் பார்த்துக் கொள்வார். அந்த நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். நன்றி இயேசப்பா. என் வீடும்
நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சேதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சேதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். இதயத்தில் சுமந்தீரே நன்றி. மீண்டும் ஒரு தரம் நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. உங்களோட வாழ்க்கையை ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்குற நேரங்களில் உங்களோட வாழ்க்கையின் மிகவும் கஷ்டமான தருணங்களை பார்ப்போம். எல்லாரும் கைவிட்ட நேரங்கள், எல்லாரும் எங்களை மட்டம் தட்டின நேரங்கள், எல்லாரும் இவன் ஒன்றுக்கும் உதவ மாட்டான் என்று சொன்ன தருணங்கள், எங்கள் குடும்ப உறுப்பினர்களே, எங்களோட அப்பா அம்மா கணவன் மனைவியே எங்களை கைவிட்ட நேரங்களில் எல்லாவற்றிலும் ஆண்டவர் எங்களை கைதூக்கி விட்டார். எல்லாரும் எங்களை விட்டு போன நேரத்தில், எங்களுக்கு அன்புக்குரியவர்கள் எங்களை விட்டு போன நேரத்திலும் ஆண்டவர் எங்களோடு இருந்தார். வேறு யாரும் தேவையில்லை, எனக்கு எங்களோட அப்பா போதும். அந்த நம்பிக்கையில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த பாட்டை பாடுவோம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. எல்லாரும் நம்பிக்கையோட சொல்லுவோம். நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. மீண்டும் ஒருத்தர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி சொல்லுவோம். நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி இயேசு, நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசு, எங்கள் ஆண்டவர் எங்களை தூக்கிவிட்ட தருணங்களை நினைத்து பார்த்து நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, ஆராதிக்கிறோம் ராஜா. நன்றி இயேசப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. மார்க்கு எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரத்திலே அழகான 2 கதைகள் வருகிறது. முதலாவதிலே ஜாயிர் என்ற ஒரு செபக்கூட தலைவன். பணம் இருந்தது, புகழ் இருந்தது, எல்லா விதமான அடிப்படையும் இருந்தது. ஆனால் அவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அவனது மகள் நோய்வாய்ப்பட்டிருந்தாள். 12 வயதான சிறுமி, யாராலும் காப்பாற்ற முடியவில்லை. அவன் வந்து செய்ததெல்லாம் ஆண்டவருடைய காலடிகளில் விழுந்தான். ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று. அவனுக்கு இருந்த காசோ, அவனுக்கு இருந்த பெருமையோ, அவனுக்கு இருந்த பலமோ, அவனுக்கு இருந்த செல்வாக்கோ எதுவுக்கும் ஒன்றுக்குமே உதவவில்லை. அவன் ஆண்டவருடைய காலடியில் வந்து விழுந்தான்.
ஆண்டவர் சொன்னார், இதோ உன்னோடு நான் வருகிறேன் என்று நடந்து போனார். நடந்து போகிற வழியில இன்னொரு பெண், 12 வருடங்களாக இரத்த போக்கினால் துன்புற்ற அந்த பெண், இறைவார்த்தை சொல்லுகிறது, தன்னிடம் இருந்த சொத்து எல்லாவற்றையும் வைத்தியரிடம் செலவழித்து ஒரு பிரயோசனம் இல்லாமல் வாழ்க்கையிலே நொந்து நூலாகி சமூகத்தாலே ஒதுக்கப்பட்டு கோயிலுக்கு கூட தொழுகை கூடத்துக்கு கூட செல்ல முடியாத அளவுக்கு எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட அந்த பெண் ஒரு வார்த்தை சொல்லிக் கொண்டாள். அவள் எல்லாவற்றையும் இழந்திருந்தாலும் அவள் ஒரு விஷயத்தை இழக்கவில்லை, அந்த விசுவாசத்தை இழக்கவில்லை. அவள் சொன்னால் தனக்குள்ளே, இதோ நான் போய் என் ஆண்டவருடைய அந்த ஆடையின் ஓரத்தை தொடுவேன், தொட்டால் நான் குணமடைவேன். அவள் சென்றாள், ஆண்டவருடைய ஆடையின் ஓரத்தை அவருக்கு கூட தெரியாமல் தொட்டுக்கொண்டாள். இன்று நாங்களும் அப்படித்தான். எத்தனையோ பேர் யோசிக்கலாம், ஆண்டவரே இன்று நான் உமது ஆடையின் ஓரத்தை தொட மாட்டேனா? என் வாழ்க்கையில் எல்லாமே இழந்து போய்விட்டது. எனது குடும்ப உறுப்பினர்கள் என்னை மதிக்கிறார்கள் இல்லை, அவர்கள் என்னை கைவிட்டு விடுகிறார்கள். யாரும் நான் சொல்வதை நம்புகிறார்கள் இல்லை. கோயிலிலோ அங்கேயோ இங்கேயோ எனக்கு எங்கேயிலும் ஒரு மதிப்பு இல்லை. எனது வேலை தளத்தில் என்னை மதிக்கிறது இல்லை. எனது சொந்தக்காரர்கள் மத்தியிலே, எனது நண்பர்கள் மத்தியிலே எனக்கு எதுவிதமான செல்வாக்கும் இல்லை. என்னோட கடனால் மூழ்கி இருக்கிறேன், பாவத்தால் மூழ்கி இருக்கிறேன், நோயால் வருந்துகிறேன். ஆண்டவர் இன்று எங்களுக்கு சொல்கிறது, அந்த விசுவாசத்தை மட்டும் இழக்காதே, வா எனது ஆடையின் ஓரத்தை தொடு. அன்று அந்த எசாயா இறைவாக்கினர் அந்த கோயிலிலே கண்ட அந்த காட்சியை போல ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய மாட்சிமை அந்த கோயிலை நிறைத்தது போல இன்று எங்கெல்லாம் இந்த புரோகிராமை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ அங்கு நம்பிக்கையோடு இருங்க. ஆண்டவருடைய மாட்சி அந்த இடத்தை நிரப்புகிறது. இன்று உங்களை சுற்றி அந்த ஆண்டவருடைய மாட்சி இருக்கிறது. எங்கே 2-3 பேர் என் பெயரால் கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ இன்று உங்கள் முன்னாலே இருக்கிறார். நீங்கள் எதையுமே யோசிக்க வேணாம், எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும், என்னோட காசு இருக்கு அது இருக்கு, எல்லாமே போய் ஆண்டவரை தவிர வேறு யாரும் எங்களுக்கு நிரந்தரம் இல்லை. ஆண்டவரை தவிர எங்களுக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடியவர் எவரும் இல்லை. ஆண்டவரை தவிர எங்களுக்கு முடிவும் விடிவும் யாரிடமிருந்து வரப்போவதில்லை. இந்த நேரத்தில் கைகளை திறந்து இதயத்தை திறந்து ஆண்டவருடைய காலடிகளில் போய் விழுவோமா? இந்த பாடலை பாடி, ஆண்டவரே என்னால் எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறேன், இதோ உமது காலடிகளில் வந்து விழுகிறேன். என் பிரச்சனை என்னை விட உமக்கு தெரியும் ஆண்டவரே, இதோ என்னை குணமாக்கும், இதோ என்னை சுகமாக்கும், இதோ என்னை மீண்டும் கட்டி எழுப்பி எல்லோரும் முன்பாக நீர் உயர்த்த போகிறீர். அந்த நம்பிக்கையில் நான் உமக்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி நன்றி. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நட்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம்? இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நட்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். இந்த நேரத்தில் இந்த பாடலோடு சேர்த்து நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களோட வாழ்க்கையை, எங்களை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்போம். எங்கள் உடலை, உள்ளத்தை, ஆன்மாவை, எங்கள் துன்பங்களை, கஷ்டங்களை இந்த பாடலை பாடிக்கொண்டே எங்கள் குடும்பத்தை இருக்கிற பணம், காசு, வேலை, படிப்பு,
எங்களுடைய சொத்துக்கள், எங்களுடைய நகை எல்லாமே ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். எல்லாமே ஆண்டவர் தந்த கிருபை, ஆண்டவர் தந்த கொடை. ஆண்டவரே, நீர்தானே எல்லாமே தந்தி, இதோ நான் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறேன். எனது வாழ்வின் முடிவெடுக்கும் தன்மையை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறேன். இதுவரை காலமும் நான் தனியே முடிவெடுத்து பிழைச்சு போனது காணும். எனது வாழ்வின் தோல்விகள் காணும். எனது வாழ்வில் நான் கண்ட கஷ்டங்கள், போன நாட்கள் கண்ட கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் போதும். இனி ஒரு புதிய வாழ்க்கையை நீர் தரப்போகிறீர் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையோடு உமக்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. நீர் உம்முடைய கைகளில் என்னை எடுத்துக்கொண்டீர். எனது வாழ்க்கை இனி உம்முடையது ஆண்டவரே. நான் உமது பிள்ளை, நீர் என்னை வழிநடத்த போகிறீர் எனது நம்பிக்கையில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை பாடி ஒப்புக் கொடுப்போம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 தகப்பனே. போன நாட்கள் தந்த வேதனைகள் உன் அன்புதான் என்று அறியவில்லையே. போன நாட்கள் தந்த வேதனைகள் உன் அன்புதான் என்று அறியவில்லையே. உன் சொந்தமாக்கவே, மாரோடு சேர்க்கவே, புடமிட்டு உருக்கினி என்னையும் நீ. உன் சொந்தமாக்கவே, மாரோடு சேர்க்கவே, புடமிட்டு உருக்கினி என்னையும் நீ. தெய்வ அன்பு என்ன உன்னதம், இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவே. எந்த நட்பு ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். நன்றி இயேசு, நன்றி ஆண்டவரே, முன்னே சமர்ப்பிக்கலாம். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, முன்னே சமர்ப்பிக்கலாம். எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரோட பாதத்திலே சமர்ப்பித்து நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த காயங்களை ஒப்புக் கொடுப்போம். அந்த மன்னிக்க முடியாத தன்மைகளை, அந்த வேதனைகளை, எங்களோட பழைய உறவுகளிலிருந்து பிரிந்த அந்த வேதனைகளை, எங்களோட பழைய காயங்களை, எங்களை வேதனைப்படுத்துகிற அந்த விஷயங்களை, எங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இருளை, அந்த கஷ்டத்தை ஒப்புக் கொடுப்போம். நாங்கள் ஆண்டவரை விட்டு தவறி போய் எங்களுக்குள்ளே நிரப்பிக்கொண்ட இருளை ஒப்புக் கொடுப்போம். இந்த பாடலை அடுத்த பாட்டை படிக்கும் பொழுது அதே பாட்டோட சேர்த்து எங்களை இதயத்தை ஒப்புக்கொடும். ஆண்டவரே குணமாக்கும், என் இதயத்தை குணமாக்கும், வேதனையில் இருக்கிற இதயத்தை குணமாக்கும். இன்றிலிருந்து நான் உமது ஆசீர்வாதத்தை நிறைய போகிறேன். அந்த ஆசீர்வாதத்தை நிரப்பப் போகிறேன். எமக்கு நன்றி கூறுகிறேன் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி, நன்றி 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 இயேசுவே, நன்றி. ஆழ்மனத்தின் தூக்க பாரமெல்லாம் உம் தோளில் ஏற்றதை உணரவில்லையே. ஆழ்மனத்தின் தூக்க பாரமெல்லாம் உம் தோளில் ஏற்றதை உணரவில்லையே. தன்னந்தனிமையிலே மனமொழிந்து போகையிலே உம் ஜீவனை கொடுத்து ரட்சித்திரே. தன்னந்தனிமையிலே மனமொழிந்து போகையிலே உம் ஜீவனை கொடுத்து ரட்சித்திரே. தேவன் தானே உன்னடைக்கலம், ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு. நன்றி இயேசு. எந்த பெரும் குறைகள் கண்டு பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. நன்றி ஆண்டவரே. ஆண்டவருக்கு இந்த நேரத்தில் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. ஆண்டவருடைய அந்த பேரன்பை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி கூறியவர்களாக அவரது பிரசன்னத்திலே எங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து அவர் எங்களை ஏற்றுக்கொண்டார். நான் அவரது பிள்ளை, அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று தந்தை மகன் தூயாவியிலே எங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து நன்றி கூறி எங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து செல்வோம். ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார்.
உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். எங்கள் இதயங்களை, ஆன்மாவை, உடலை குணமாக்கி இருக்கிறார். அந்த நன்றியோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.